இந்த ஊர் காசு வந்து இந்த என்வெலப்பில் இருந்தது. தட் இஸ் £5. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு கவர் வாங்குகிறேன். ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா, ரெட் வந்து லக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. அது லக்குன்னு நினைக்கிறேன் இந்த சிம்பிள். ஓ, இதுலேயும் £5 இருக்குது. ஸோ இதுலேயும் எனக்கு £5 தான் இருந்துச்சு. £10 டோட்டலாக எனக்கு £10 கிடச்சிது. இது வந்து அன்றைக்கே கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சு வித்தின் 15 டேஸ்க்குள்ளே வந்து இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடணுமா. பார்த்தா லக் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. வாங்கிட்டு வந்ததுலேருந்து இது என்னுடைய பூஜ் ரூமில் இருந்தது. இப்போ தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா, சேம் இது ரிலேட்டடாக தான் லண்டன்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு பேசிக்காகவே வந்து ஏசியன் ஃபுட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். லண்டனே வந்து அதுக்கு தத்து கொடுத்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் லண்டனை வந்து கொடுத்துட்டானுங்க. சைனா டவுனுக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். அங்கே போயிட்டு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே, நாங்கள் சைனா டவுனுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கிளம்பும் போது மழையே இல்லை, ஆனால் இப்போ என்னடா மழை இருக்குது. டே என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது? டெய்ஸை சாட்டர்டே மட்டும் சொல்லிடாத. நாங்கள் தெரியாமல் வந்து சாட்டர்டே வந்துட்டோம். இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஃபுல் மழை கூட்டம் முடியலை. இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் இந்த ரெட் கலரில் ஏதோ பலூனாக வந்து தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. சைனா டவுனில் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்ட்டுலாம் பிளான் பண்ணோம். ஆனால் இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு ஓகே நம்ம வேறு எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் மலேசியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம். எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் 2 டைம் வந்திருக்கேன் இங்கே, ஆனால் இவ்வளோ கூட்டம் நான் வந்து பார்க்கறது இல்லை. நான் பிளான் பண்ணி வந்த மலேசியன் ரெஸ்டாரண்ட் இப்போ வந்து க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வேறு ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே போய் பார்த்தா அங்கே க்யூவில் இருக்கும். கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. சந்து பொந்துக்குள்ளெல்லாம் பூந்து போயின்னு இருக்கோம். இங்கே யாருமே இல்லை. அம்மா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த ஏரியா. வெளியே போயிட்டோன்னா கொஞ்சம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. தெரியாமல் இந்த நாள் வந்துட்டேன். இனிமேல் சாட்டர்டே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். வா, நல்லா இருக்கு. இதுதானா? ஃபைனலாக நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டோம். அது வேறு எதுவும் கிடையாது, ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட். ஆனால் மலேசியன் ஃபுட் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். அதோட மெனு வந்து நான் காமிக்கிறேன். OMG, இவ்வளோ பெரிய மெனு. Nó sót cái đồ này. Không, nó cái sót. Cái gì đó.